ஒரு லீடரா உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களால ரொம்பவே சோர்வா ஃபீல் பண்றீங்களா? கவலையே படாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி குழப்பங்களுக்கு நடுவில் எப்படி அமைதியா இருக்கிறதுன்னு பழங்கால ஞானம் நமக்கு ஒரு சூப்பரான வழியை காட்டுது. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் இதை கற்பனை பண்ணி பாருங்க. மாச கணக்கா நீங்க உழைச்ச ஒரு பெரிய ப்ராஜெக்ட் திடீர்னு ஃபெயில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்குவோம். உங்க முக்கியமான இன்வெஸ்டரும் பின்வாங்கிட்டாரு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி. இந்த கையறு நிலை உணர்வு நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்சது தான் இல்லையா? நாம எவ்வளவுதான் பார்த்து பார்த்து திட்டமிட்டாலும் எங்கிருந்தோ வர்ற ஒரு விஷயம் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடும். இது தலைவர்களுக்கு ரொம்பவே சோர்வூட்டுற விஷயம். சரி, இந்த குழப்பத்தை எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு நாம கொஞ்சம் பழங்கால ஞானத்தை தேடி போகலாம். பௌத்த தத்துவம் 8 உலகியல் காற்றுகள் அப்படின்னு ஒரு கான்செப்டை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இது நம்ம பிரச்சனைகளை ஒரு புது கோணத்தில் பார்க்கறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். முதல்ல வர்ற ஜோடி ஆதாயம் மற்றும் இழப்பு. நாம வெற்றிகளை துரத்திக்கிட்டே இருப்போம், ஆனா இழப்புகளும் வாழ்க்கையோட ஒரு பகுதிங்கிறத மறந்துடக்கூடாது. ஆதாயம்னு வீசுற காத்து ஒரு நாள் இழப்புங்கிற புயலா மாறுங்கிறது தவிர்க்க முடியாதது. அடுத்தது புகழ் மற்றும் அவமதிப்பு. இன்னைக்கு உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற உலகம் நாளைக்கே உங்களை கண்டுக்காம போகலாம். மக்கள் எப்போ புகழ்வாங்க, எப்போ இகழ்வாங்கங்கிறது நம்ம கையில இல்லை. மூணாவது ஜோடி பாராட்டு மற்றும் பழி. பாராட்டுக்கள் நம்மளை உற்சாகப்படுத்தும், ஆனா பழி சொற்கள் நம்மளை துவண்டு போக வச்சிடும். என் சொந்த அனுபவத்திலேயே நான் சொல்றேன், இந்த ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது. எல்லா புகழும் ஒரு நாள் மங்கித்தான் போகும். கடைசியா இன்பம் மற்றும் வலி. இத மற்ற 6 காற்றுகளோட விளைவுகள்னே சொல்லலாம். வெற்றி நமக்கு இன்பத்தையும் தோல்வி வலியையும் கொடுக்குது. இந்த உணர்ச்சிகளுக்கு நாம அடிமையாகிடக்கூடாது. ஆக சுருக்கமா சொன்னா, இந்த 8 விஷயங்களுமே காத்த போலத்தான். அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அது இயற்கையானது. அது உங்க மேல இருக்கிற தனிப்பட்ட தாக்குதல் இல்லை. இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பிரச்சனை இந்த காற்றுகள் இல்லை, அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்ங்கிறதுல தான் இருக்கு. உண்மையான ஞானம்ங்கிறது இந்த புயல்ல நம்மளை நாமளே ஒரு நங்கூரம் மாதிரி நிலைநிறுத்திக்கிறது தான். பாருங்க, கிழக்குல இருக்கிற பௌத்தமும் சரி, மேற்குல இருக்கிற ஸ்டாயிசமும் சரி, ரெண்டுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுது. வெளியில நடக்கிறத நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்ங்கிறத நம்மளால கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல தான் உண்மையான சக்தியே இருக்கு. நாம செய்யற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நம்மால கட்டுப்படுத்தவே முடியாத விஷயங்கள் கிட்ட நம்ம மன அமைதியை கொண்டு போய் நாமளே அடகு வச்சிடுறோம். அதனால தான் அந்த காற்றுக்கு நாம ஒரு விளையாட்டு பொருளா மாறிடுறோம். சரி, நம்ம எதிர்வினைய எப்படி மாத்துறது? இதுக்கு பௌத்தத்திலிருந்து ஒரு அருமையான உவமை இருக்கு. 2 அம்புகள் உவமை. வாங்க அதை பத்தி பார்ப்போம். முதல் அம்பு, அது வாழ்க்கையில நாம தவிர்க்கவே முடியாத ஒரு வலி, ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு நோய். இதெல்லாம் முதல் அம்பு மாதிரி. இது நம்ம மேல பாஞ்சுதான் தீரும். ஆனா 2வது அம்புங்கிறது
அந்த முதல் அம்பு குத்துனதுக்கு அப்புறம் நாம நமக்குள்ளேயே உருவாக்கிக்கிற வலி. ஐயோ, இது எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நாமளே நம்மளை தாக்கிக்கிற அந்த இரண்டாவது அம்பை நம்மால நிச்சயமா கட்டுப்படுத்த முடியும். சரி, இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு 3 சிம்பிளான டெக்னிக்ஸை இப்ப பார்க்கலாம். முதல் டெக்னிக், எது முதல் அம்பு எது இரண்டாவது அம்புன்னு பிரிச்சு பாருங்க. இரண்டாவது, நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. மூணாவது, உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை விட்டுட்டு உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்கோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த 3ம் உங்களுக்கு அமைதியையும் கட்டுப்பாட்டையும் திரும்ப கொடுக்கும். இந்த பயணத்தோட இறுதியில நம்ம உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆளா மாறப்போறதில்லை. ஆனா இந்த உலகத்துக்குள்ள எந்த புயல் அடிச்சாலும் அசையாம நிக்கிற ஒரு ஆளா நாம நிச்சயமா மாறுவோம். நம்ம நோக்கம் காத்து வீசுறத நிறுத்துறது இல்லை. ஏன்னா காத்து எப்பவுமே வீசும். ஆனா அந்த காத்துல அடிச்சிட்டு போகாம நம்ம மனசை உறுதியா வச்சுக்கிறது தான் நம்மளோட உண்மையான நோக்கம். இதுதான் இந்த பகுதியோட மைய கருத்து. இந்த ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோளோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். உண்மையான வலிமைங்கிறது உலகியல் காற்றுக்களை கட்டுப்படுத்துறது இல்லை, அந்த காற்றால அடிச்சிட்டு போகாம இருக்கிறது தான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு அழகான சிந்தனையில் சந்திப்போம். ஆனந்தமாக இருங்கள்.